தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா என்னென்னா மாஸ் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் டிவைடட் பை மாஸ் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். மாஸ் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் டிவைடட் பை மாஸ் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி பார்த்தீங்கன்னா அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி பார்த்தீங்கன்னா 13.6 சரிங்களா? ரைட். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃபார்முலாவையும் ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து நம்ம ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா calculate the specific weight, mass density, specific gravity, specific volume of oil having volume of 4.5 meter cube and weight of 40 kilonewton அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, வால்யூம் ஆஃப் ஆயில் கொடுத்துருக்காங்க, மீட்ரு கியூப். வால்யூம் எப்பயுமே க்யூப்பில் தான் வரும், கியூபிக் யூனிட்டில் வரும். ஸோ 4.5 மீட்ரு கியூப் போட்டிங்க. ஸோ வெயிட் ஆஃப் த ஆயில் பார்த்தீங்கன்னா 40 கிலோநியூட்டன் போட்டிங்க. தட் இஸ் 40 × 10⁻³ போட்டிங்க. இப்போ உங்கள்கிட்ட அவங்க கேட்குறது என்னென்னா ஸ்பெசிஃபிக் வெயிட்டும் மாஸ் டென்சிட்டியும் கேட்குறாங்க. ஸ்பெசிஃபிக் வெயிட்டும் மாஸ் டென்சிட்டியும் கேட்குறாங்க. ஸ்பெசிஃபிக் வெயிட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஃபார்முலா தெரியும். வெயிட் ஆஃப் த ஆயில் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த ஆயில். ஸ்பெசிஃபிக் வெயிட்னா என்ன? ஸ்பெசிஃபிக் வெயிட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது மாஸ் டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம், வெயிட் டென்சிட்டினா வெயிட் பை வால்யூம். ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னா அதாவது வெயிட் டென்சிட்டி தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக் வெயிட். ஸோ வெயிட் பை வால்யூம். ஸோ வெயிட் பை வால்யூம் அப்படிங்கிற பட்சத்தில் வெயிட் பை வால்யூம்ங்கிறது என்ன? வெயிட் பை வால்யூம் பாருங்கள், வெயிட் எவ்வளவு 40 × 10⁻³ டிவைடட் பை வால்யூம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4.5. ஸோ போட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கிறது ஸ்பெசிஃபிக் வெயிட் பர் யூனிட் வால்யூம். ரைட்டுங்களா? ஸோ மாஸ் டென்சிட்டி அடுத்து பாருங்கள். மாஸ் டென்சிட்டி, அப்போ மாஸ் டென்சிட்டி வேணும். மாஸ் டென்சிட்டிக்கும் ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. அதான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மாஸ் டென்சிட்டினா ரோ. ரைட்டுங்களா? ரோ. ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னா W = ρg நம்ம பார்த்தோம். ரைட்டுங்களா? அப்போ ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ρg. அப்போ ஏற்கனவே நமக்கு வந்து இதில் வந்து ரோ வந்துட்டு வேணும். உங்களுக்கு ரோ தெரியணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் தெரியணும். ஏற்கனவே உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் பார்த்தீங்கன்னா 8.889 × 10⁻³ தெரியும். அப்போ 8.889 × 10⁻³ இங்கே போட்டுக்கோங்க. ஜியால் டிவைட் பண்ணோம்னா ரோ கிடச்சிரும். ஸோ ரோ இன்ட்டு ஜி வந்து 9.8, டபிள்யூங்கிறது ஸ்பெசிஃபிக் வெயிட்டுங்கிறது 8.889 × 10⁻³. ஸோ ரோ இஸ் ஈக்குவல் டு 8.889 × 10⁻³ டிவைடட் பை 9.8 போட்டோம்னா நமக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டென்சிட்டி கிடச்சிரும். மாஸ் டென்சிட்டி அதாவது டென்சிட்டின்னு கிடச்சிரும். மாஸ் டென்சிட்டின்னு குழப்ப வேண்டாம். நீங்கள் வெறும் டென்சிட்டினே புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு கேட்டதுனால ஸ்பெசிஃபிக் வெயிட்டோட ஃபார்முலா வெயிட் பெர் யூனிட் வால்யூம். ஸ்பெசிஃபிக் வெயிட் ஃபார்முலா வெயிட் பெர் யூனிட் வால்யூம். அப்போ வெயிட்டு தெரியும் உங்களுக்கு, வால்யூமும் தெரியும். அதை வச்சு ஸ்பெசிஃபிக் வெயிட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க. வெயிட்டும் தெரியும், வால்யூமும் தெரியும். இதை வந்து ஸ்மால் லெட்டர் டபிள்யூவில் போடுங்க ஸ்பெசிஃபிக் வெயிட்டு. ஸோ W/V போட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் W கிடச்சிரும், ஸ்மால் லெட்டர் W கிடச்சிரும். இந்த W வச்சுக்கிட்டு W = ρg ரிலேஷன். ஸ்பெசிஃபிக் வெயிட் ρg. அப்போ ரோ ஸ்பெசிஃபிக் வெயிட் பை ஜி. அப்போ ஸ்பெசிஃபிக் வெயிட் உங்களுக்கு ஏற்கனவே இதில் கண்டுபிடிச்சிட்டிங்க. டிவைடட் பை 9.8 போட்டிங்கன்னா உங்களுக்கு டென்சிட்டி கிடச்சிடும். இதுதான் அந்த ஃபார்முலாவோட ஷார்ட்கட். தேங்க்யூ.